வணக்கம் நண்பர்களே. மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட ஜாதகத்தை பார்ப்போம் வாங்க. அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் மறையாமல் இருப்பது, அவருடைய சன்னதிக்கு மக்கள் கடவுளுக்கு நிகராக விஜயகாந்த் ஐயாவை வணங்குவதும் எதனால் அப்படிங்கிறத பார்ப்போம். ஐயா அவர்கள் 1952 மதுரையில் பிறந்திருக்காங்க. அவங்க சிம்ம லக்னத்தில் சூரியன் சுக்கிரன், 2 சந்திரன் சனி, 4 செவ்வாய், 5 மாந்தி, 6 ராகு, 9 குரு, 12 புதன் கேது. அதாவது லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று இருப்பதும், உடல் காரகனான சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருப்பதும், வீரமானவராக அவர் உலகமெங்கும் புகழப்படுகிறார். எல்லோரையும் மதிக்கக்கூடிய, எல்லோருக்கும் உதவக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவராக அவர் வாழ்ந்திருக்காரு. அதாவது லக்னத்திற்கு 5 கூடிய கௌரவ ஸ்தானாதிபதியாக குரு வருவார். ஆயுள் காரகனாகவும் குரு தான் வருவார். அந்த குரு பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து லக்னத்தையும் லக்னாதிபதி சூரியனையும் சுக்கிரனையும் பார்ப்பது மிகவும் சிறப்பு. 8ஆம் அதிபதியான குரு லக்னாதிபதியின் நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் பெற்று இருப்பதால் இந்த உயிர் ஸ்தானம் இறந்ததுக்கு அப்புறமும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. 2 சந்திரன் சனி சேர்ந்து இருப்பதனால தியாக மனப்பான்மை உள்ளவராகவும், பிறருக்கு பேர் உதவி செய்யக்கூடிய மனம் உள்ளவராகவும் இருந்திருக்கிறார். அப்புறம் புதன் சந்திரன் பரிவர்த்தனையில் இருப்பதனால அனைவருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட வகையில் கொடை வள்ளலாக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய காலத்தில் மிகவும் அற்புதமான, மற்றவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு உதவக்கூடிய பெரும் தலைவராக அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் கலைத்துறையில் ஓங்கி நின்றாலும் அரசியலுக்கு பெருந்தலைவர், அதாவது முதலமைச்சர் ஆவதற்கு கிரகங்கள் சாதகமாக அமையவில்லை. ஆனால் சூரியன் நல்லா இருக்குது, குருவும் நல்லா இருக்குது. குரு செவ்வாய் நன்கு அமையவில்லை. அதாவது குரு செவ்வாய் 6, 8 இருப்பதனால அவர் பெரிய தலைவர், முதலமைச்சர் பதவிக்கு வர அளவுக்கு அமைப்பு இல்லை. சந்திரனும் செவ்வாயும் 3 அமைந்து விட்டது. அதாவது சந்திரனுக்கு 3 செவ்வாய். அதனால் இவருக்கு அரசியலில் பெரிய அளவுக்கு வர முடியவில்லை. தலைவர் ஆகக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இந்த ஜாதகத்தில் உள்ளது. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து, இது போன்ற பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.